ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனவு பழித்தது அப்படிங்கிற விரிவானம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கடிதம். இது 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசனோட கதை பகுதியில் இருக்குது. தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு. இவை மட்டுமல்ல, அறிவியலும் உண்டு. தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகள் இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவோமா? ஸோ தமிழில் பார்த்தோன்னா இயல், இசை, நாடகம் எல்லாமே உண்டு. அறிவியலும் உண்டு. தமிழுக்கு அறிவியல் புதுசே கிடையாது. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகள் இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டுட்டே இருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். இலக்கியங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ இடம் மதுரை. நாள் 12/5/2017. அன்புள்ள அத்தை, வணக்கம். நான் நலம். நீங்கள் நலமா? என் பள்ளிப்பருவ கனவு நனவாகிவிட்டது. ஆம் அத்தை, இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களைத்தான் நினைத்து கொள்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படித்தபோது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேனே, நினைவிருக்கிறதா? ஸோ இன்சுவை அப்படிங்கிற இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவளோட அத்தைக்கு நான் இளம் அறிவியல் ஆய்வாளர் பணியில் ஜாயின் பண்ண போகிறேன். சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் நான் பணியில் சேர வேண்டும். ஸோ இதில் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ நான் 6ஆம் வகுப்பு படித்த போது டவுட்டோடு உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேனே, அது உங்களுக்கு நினைவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அன்புள்ள அத்தை, நான் நலம். நீங்கள் நலமா? வருங்காலத்தில் உங்களைப் போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம். நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன். அது உங்களுக்கும் தெரியும். தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள். என்னால் சாதிக்க முடியாதா? தமிழில் படித்தால் என் கனவு நினைவேறுமா? எனக்கு வழிகாட்டுங்கள். தங்கள் அன்புக்குரிய இன்சுவை. அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள். செய்திகள் பலவற்றையும் கூறி ஊக்கம் அளித்து கொண்டே இருந்தீர்கள். என் ஐயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தீர்கள். என் கனவுகளுக்கு உரம் ஊட்டியவை உங்களின் கடிதங்களே. அக்கடிதங்களை அறிவு கருவூலங்களாக இன்றும் பாதுகாத்து வருகிறேன். என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகிவிட்டது. ஸோ 6th அந்த பொண்ணு நான் தமிழ் வழியில தான் படிக்கிறேன். எனக்கு அறிவியல் கல்வி படிக்கணும்னு ஆசை. ஸோ அதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? என்னால் போக முடியுமா? உங்களே மாதிரி நானும் அறிவியலில் சிறந்த ஆளாக வரணும். ஸோ எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு அப்போவே 6thலேயே ஒரு நல்ல முடிவோட அத்தைக்கு எழுதி போட்டிருக்கான். ஸோ அத்தை என்ன பண்ணுறாங்க, ரிட்டன் நிறைய கடிதம் எழுதி அனுப்பிட்டே இருக்காங்க. அது அவளோட கனவுகளுக்கு உரமூட்டக்கூடியதாக இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே ஒரு அறிவு கருவூலங்களாக பாதுகாத்து வச்சு அதை நான் ரீட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சந்தோஷமாக சொல்கிறான். இப்போ அத்தையோட கடிதம். இடம் சென்னை, 4/3/2006. ஃபஸ்ட்டு கடிதம்க்கு இவங்க ரிட்டன் எழுதி போடுறாங்க இல்லையா, 6ஆம் கிளாஸில் அந்த பொண்ணு எழுதின கடிதத்துக்கு அதோட ரிட்டன் தான் இது. இங்கு நான் நலமாக இருக்கிறேன். உன் கடிதம் கிடைத்தது. 6ஆம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய். மகிழ்ச்சி. தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம். சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே. சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை. நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. அவற்றுள் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கிறேன். ஸோ அன்புள்ள இன்சுவை, நான் இங்கே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிட்டன் எழுதிட்டு, சாதனையாளர்கள் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, தாய்மொழியில் படித்தாதான் அவங்க சிறந்த சாதனையாளர்களாக வராங்க. தமிழில் படித்தால் சாதிக்க முடியாதுன்னு சொல்கிறது ஒரு தவறான எண்ணம். ஸோ சாதனைக்கு மொழி எப்போவுமே தடையே கிடையாது. நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் யார்? தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. அதில் சிலதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நெடுங்காலமாக நமக்கு அறிவியல் சிந்தனைகள் பலவற்றை தமிழில் இலக்கியங்களில் எழுதியிருந்தாங்கல்ல, அதெல்லாம் இப்போ எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க இந்த அத்தை. ஃபஸ்ட்டு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 வரை வகைப்படுத்தியும் உள்ளார். ஸோ என்ன சொல்கிறாங்க, தொல்காப்பியர் அவருடைய தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் என்ன எழுதியிருக்காங்களாம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற இந்த 5பூதங்களால் ஆனது தான் இந்த உலகம் அப்படிங்கிற கருத்தை எழுதியிருக்காங்க. ப்ளஸ் ஓரறிவு முதல் 6 வரை அதை வகைப்படுத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ தொல்காப்பியர் குறிப்பிட்டுட்டாங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள்,
கார் 40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கடல் நீர் வந்து என்ன ஆகும், ஆவியாகி மேகமா மாறிடும். பின்னர் மேகம் வந்து அப்படியே குளிர்ந்து மழையா பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கடல் நீர் ஆவியா மாறி மேகமா மாறுது. அந்த மேகம் குளிர்ந்து அப்படியே மழையா பொழியுது. இதை வந்து இதுதான் வாட்டர் சைக்கிள். இப்போ குழந்தைங்க வந்து 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்டில் படிக்காங்க இல்லையா வாட்டர் சைக்கிள், அந்த வாட்டர் சைக்கிள் இதுதான். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், பழந்தமிழ் இலக்கியங்களாக இருக்கக்கூடிய முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி கூறப்பட்டுள்ளது. ஸோ கடல் நீர் ஆவியாகி மேகமாக மாறுது, மேகம் அப்படி மறுபடி குளிர்ந்து மழையா பொழியுது அப்படிங்கிற இந்த அறிவியல் செய்தியை எத்தனை நூல் சொல்லியிருக்கு பாருங்க. முல்லைப்பாட்டு, முல்லை அப்படிங்கிறதுனாலே முல்லை நிலம்னா காடும் காடு சார்ந்த பகுதியும் இல்லையா, அங்கே மழை கண்டிப்பாக வேணும். பரிபாடல், ஸோ குதிரைகளுக்கு தண்ணி வேணும் இல்லையா, பரிபாடல்லையும் அந்த மழையை பற்றி குறிப்பிடுது. திருக்குறள், திருக்குறளில் சொல்லாத விஷயங்களே கிடையாது. ஸோ திருக்குறள். கார் 40, கார்னாலே என்னது மேகம். ஸோ கார் 40 சொல்லுது. ப்ளஸ் திருப்பாவை, திருப்பாவை கல்யாணத்தன்னைக்கு மழை வரும் இல்லையா, ஸோ திருப்பாவையிலையும் என்ன சொல்கிறாங்க, மழையை பற்றி சொல்கிறாங்க. ஸோ முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை இந்த 5 நூல்களையுமே கடல் நீர் ஆவியாகி மேகமாகுது, மேகம் அப்புறமா குளிர்ந்து மழையா பொழியுது அப்படிங்கிற இந்த வாட்டர் சைக்கிளை பற்றி அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என ஔவையார் பாடலில் கூறப்பட்டுள்ளது. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து அவங்களுடைய பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திரவ பொருட்களை வந்து எவ்வளவு அழுத்தினாலும் அதோட அளவு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, சுருக்க முடியாது அப்படிங்கிறத அறிவியல் கருத்து. ஸோ அதை என்ன சொல்கிறாங்க, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு சொல்லி ஔவையார் அன்னைக்கே திரவ பொருட்களை வந்து அழுத்த முடியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இது மூலமாக நமக்கு வந்து தெரியுது. திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது. இப்போ ஒரு களிமண் நம்ம கையில் இருக்குது, அதை நம்ம அழுத்துறோம் அப்படின்னா அதோட அளவை சுருக்க முடியும் இல்லையா. அதே இது இப்போ ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது, அதை நம்ம அழுத்தினோன்னா அதோட அளவை சுருக்க முடியுமா, முடியாது இல்லையா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளின்னு ஔவையார் அவருடைய பாடலில் அப்போவே குறிப்பிட்டிருக்காரு. நிலம் நீர் தீ வளி விசும்போடு கலந்தது உலக மயக்கம், ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு தொல்காப்பியர் வந்து அவரோட இதில் சொல்லியிருக்காரு. ஸோ நிலம் தீ நீர் வளி விசும்பு மேலே பார்த்தோம் இல்லையா, ஐம்பூதங்களும் கலந்தது தான் இந்த உலகம்னு தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. நிலம் தீ நீர் வளி விசும்பு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின், இந்த 5 சேர்ந்தாதான் என்னது உலகம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா, தொல்காப்பியர் சொல்லியிருக்காங்க. நிலம் நீர் தீ வளி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. ஸோ கார் 40 இது காவரிசையில் தொடங்குது இல்லையா, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி கார் 40 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார் 40 அப்படின்னாலே அது மேகத்தை பற்றி பேசும் இல்லையா. எழிலி அப்படின்னா என்னது, மேகம். எழிலி அப்படின்னா என்னதுப்பா, மேகம். ஸோ இந்த எழிலியை பற்றி பேசுகிறது எதா இருக்குது, கார் 40 இருக்குது. கடல் நீர் முகந்த, கடல் நீரை முகந்து கருப்பு கலரில் மாறிட்டு இருக்குப்பா இந்த மேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இதோட மீனிங். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி கார் 40. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை 10 எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஆப்ரேஷனில் தைக்காங்க, எப்படி தைப்பாங்க, அப்படியே உடம்புல பதிச்சு தைப்பாங்க இல்லையா, அப்போ தான் அந்த புண்ணு வந்து ஜாயிண்ட் ஆகும். 2ஆக கிழிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த தையல் எப்படி ஒட்டும், நம்ம உடம்போட பதிச்சு அந்த ஊசியை எடுத்து தைக்கமிச்சில் தான் அது வந்து என்னாகும், ஒட்டும். ஸோ போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை 10 எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு. ஸோ என்ன சொல்கிறாங்க 10
நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு. ஒரு பெரிய வெள்ளை ஊசியை வச்சு நெடுவசி பரந்த வடு, பெரிய புண்ணை என்ன பண்ணுறாங்களாம், தைக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, பதிற்று பத்து. ஸோ அப்படி சொல்லக்கூடியது என்னது, பதிற்று பத்து தான் அப்படி சொல்லுது. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை பதிற்று பத்து என்னும் நூல் கூறுகிறது. எப்படி சொல்லுது, நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு, பதிற்று பத்து. சுறாமீன் தாக்கியதில் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியையும் நற்றிணை என்னும் நூலில் காணப்படுகிறது. ஸோ சுறாமீன் என்ன பண்ணிருச்சு, தாக்கிருச்சு. அப்போ அது ஒரு புண் ஏற்படும் இல்லையா, அந்த புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை குறிப்பிடுறது நற்றிணை. ஸோ நரம்பினால் தைத்த செய்தியை கூறுவது நற்றிணை. நரம்பினால் தைத்த செய்தியை கூறுவது என்னது, நற்றிணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா. ஸோ அந்த கால இலக்கியங்கள்லேயே என்ன சொல்லியிருக்காங்க, அறுவை மருத்துவத்தை பற்றிய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோட்சுறா எரிந்தென்ன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர், நற்றிணை. ஸோ சுறாமீன் என்ன பண்ணிருச்சு, ஒரு பரதவருடைய மார்பை பிளந்துருச்சு, மார்பல்ல சுறாமீன் தாக்கிருச்சு, அவங்கள தாக்கிருச்சு. ஸோ அந்த புண்ணை என்ன பண்ணணும், இப்போ அந்த புண்ணை தைக்கணும். கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர், நற்றிணை. ஸோ நரம்பு வச்சு நற்றிணை, நல்ல நரம்பு வச்சு தைக்கிறாங்க. பரதவருடைய அந்த சுறா தாக்கிய புண்ணை என்ன பண்ணுறாங்க, நல்ல நரம்பு வச்சு தைக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறுவது நற்றிணை என்னும் நூல். முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா. தொலைவில் உள்ள பொருளில் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற அறிவியல் கருத்தை கூறியவர் அறிவியல் அறிஞர் கலிலியோ. இக்கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. ஸோ தூரத்தில் இருக்கிற பொருளை நம்ம என்ன பண்ண முடியும், பக்கத்திலே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு டெலஸ்கோப் கண்டுபிடிச்சு தந்தது யாரு, அறிவியல் அறிஞர் கலிலியோ கலிலி. ஆனால் இதே உண்மையை திருவள்ளுவ மாலையில் அப்பயே ஒரு புலவர் பாடியிருக்காங்க அப்படின்னா அது உங்களால் நம்ப முடியுதா, உண்மையிலே பாடியிருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவ மாலையில் கபிலர் அவர்கள் சொன்னது. தற்காலத்தில் அதாவது அதோட மீனிங் என்னன்னா, சின்ன திணைக்கு மேலே இருக்கக்கூடிய சின்ன புல்லு மேலே இருக்கக்கூடிய ஒரு பனித்துளி பனையளவு இருக்கக்கூடிய பனையோட அந்த மொத்த ஹைட்டையும் அந்த நீர்த்துளிக்குள்ளே காமிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இதே கருத்து இடம்பெற்றுள்ளது. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலோச்சி வருகிறார்கள். சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள். நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு வளம் சேர்க்கும். அறிவியல் மனப்பான்மை பெருகும். தமிழாலும் தமிழராலும் எந்த துறையிலும் எதனையும் சாதிக்க முடியும். தொடர்ந்து முயற்சி செய், நீ வெல்வாய். உன் கனவு நனவாக வாழ்த்துகிறேன். அன்புடன் உன் அத்தை நறுமுகை. நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றை தொடர்ந்து படித்து வந்தேன். உங்கள் அன்பு என் எண்ணம் நிறைவேற உறுதுணையாக விளங்கியது. தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை ஊட்டின. இவற்றை நான் என்றும் மறக்க மாட்டேன். சமுதாயத்திற்கு என்னால் இயன்ற நன்மைகளை செய்வேன். அதற்கேற்ப பணியாற்றுவேன். நன்றி அத்தை. அன்புடன் இன்சுவை. ஸோ இன்சுவை என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் என்ன பண்ணேன், மற்ற புக்ஸ் எல்லாத்தையும் படித்து அது எனக்கு நம்பிக்கையாக இருந்துச்சு. நான் நல்லபடியாக சமுதாயத்துக்கு பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஜே அப்துல் கலாம் அவர்கள், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், இஸ்ரோவின் மேனாள் தலைவர் டாக்டர் கை சிவன் அவர்கள். ஸோ இவங்க 3 பேருமே இதில் படித்தவங்க தான், தமிழில் படித்தவங்க தான். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை ஐயா, டாக்டர் சிவன் அவர்கள். அவங்க 3 பேருமே என்ன பண்ணாங்க, தமிழில் தான் படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ இதில் வேறு எதுவுமே இல்லை, இதோட முடிஞ்சிருச்சு இந்த பாடமே. ஸோ ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா, சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் இந்த பொண்ணு பணியாற்ற போகிறா. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சாதனையாளர்கள் பலரும் தமிழில் படித்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே லாஸ்ட்டில் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், டாக்டர் கை சிவன் அவர்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள் தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 5மே கலந்தது தான் இவ்வுலகம் அப்படின்னு சொன்னது தொல்காப்பியர். தொல்காப்பியத்தில் நிலம், நீர், வளி, விசும்போடு 5ம் உலகம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு சொன்னது யார்? தொல்காப்பியர். திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அப்படின்னு சொன்னது கடல் நீர் ஆழ அமைக்கும் முகக்கென்னும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி ஔவையார். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி கார் 40. இந்த கோட்ஸை மட்டும் படிச்சிடலாம், அது எந்தெந்த புக்ஸில் உள்ளதுன்னு. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி கார் 40. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு பதிற்று 10. பதிய ஊசி பதிஞ்சிருச்சு. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். நல்ல பரதவருக்கு நரம்பால் தைக்காங்க. சுறாவோட புண்ணை நரம்பால் தைக்காங்க. கடஞ்சீர் முகந்த கடல் கமஞ்சூல் எழிலி கார் 40. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை. மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் மேனாள் தலைவர் டாக்டர் சிவன் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை முடிச்சிடுறாங்க. ஸோ தமிழில் படித்தோன்னா நாட் ஓன்லி அறிவியல் துறை, எல்லா துறைகள்லையுமே நம்ம சிறந்து வழங்க வாய்ப்புகள் நமக்கு பிரமாதமாக ஜொலிக்குது. ஸோ நீங்களும் சரி நானும் சரி தமிழில் படிச்சிருக்கோம். தமிழில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா ஷைன் பண்ணி கண்டிப்பாக நல்ல ஆஃபீஸராக மாறுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.